வணக்கங்க. வாழ்க்கைங்கிறது வந்துங்க லெஜர் வாழ்க்கை. லெஜர் வாழ்க்கைன்னா கோடி கோடி பணத்தில் இல்லைங்க. சந்தோஷம், மகிழ்ச்சி. என்னங்க? மகிழ்ச்சி, சந்தோஷம், இன்பம். அங்கேருந்து வந்தோடனே வீட்டுக்கு அங்கேருந்து வீட்டுக்காரர் வந்தோடனே உங்களை அப்படி அணைக்கிற மாதிரி, காஃபி கொண்டு அப்படி அணைச்சி சொல்கிற மாதிரி, அந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் எல்லாத்துக்கும் அமையாது. நம்ம பேரண்ட்ஸினுடைய இதில் தான் இருக்குது எல்லாமே. பாவச்சம்பல், நீங்கள் வளர்ந்தது, பிடிச்சது, செஞ்சது, உங்கள் பாவம் உங்கள் உழைப்பில்லாத காசில் கொப்பை வாழ்ந்துட்டுருக்காருன்னா தப்பாக நினச்சக்கூடாது. இது ஓசனோட வேடிச்சு. உழைப்பில்லாத காசில் உங்கள் அப்பா வாழ்ந்துட்டுருக்கார். உழைப்பு இல்லாத காசில் வாங்கி அரிசி வாங்கி சாப்பிட்றாரு, கறி வாங்கி சாப்பிட்றாரு, மட்டன் வாங்கி சாப்பிட்றாரு, ஏவன் ட்ரிங்க்ஸு கூட அதில் தான் சாப்பிட்றாரு. அப்படி குடும்பம் நல்லபடியாக போயிட்டுருக்குதுன்னு அவர் நினைக்கிறாரு. அப்படி அல்ல. நீ சாப்பிட்றதில் ஊறுதல்ல இந்திரியம், செமன் ஊறுதல்ல, அது உழைச்ச காசில் ஊறுனதா, பாவக்காசில் ஊறுனது தானே. அது போட்ட விதையில் எப்படி உருப்படியாகும்? இப்படித்தாங்க பாவப்பட்டு அல்லோடு படுறாங்க குழந்தைங்க. பேரண்ட்ஸ் பண்ணுற தப்பில் நல்ல யோசனை பண்ணுங்க. பேரண்ட்ஸ் பண்ணுற தப்பில் அல்லோடு படுறாங்க குழந்தைங்க. உழைப்பு இல்லாத காசை இந்த நாக்கில் வைக்கவே கூடாதுங்க. உழைப்பு இல்லாத காசை இந்த சருகலத்தில் போடவே கூடாது. அந்த மாதிரி வாழணுங்க. சில பேரெல்லாம் அப்படி வாழ்கிறாங்க. சில பேரெல்லாம் ஒரு வைரோக்கியமாக, கௌரவமாக, கம்பீரமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆமாங்க. கோவை மாவட்டத்தில் தெலுங்குபாளையத்தில்ன்ட்டு ஒருத்தர் இருக்காருங்க. அவர் பேர் ஜெகநாதன். அவர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆகிட்டாருங்க. சத்திய நேர்மை தர்ம பிரகாரம் நடப்பாருங்க. அவருக்கு 73 வயசு ஆயிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 40 வயசுக்கு மதிக்கிற மாதிரி தான் இருப்பாருங்க. நம்ம ஜம்முன்னு இருப்பார். சத்திய நேர்மை தர்ம பிரகாரம் வாழ்வாருங்க. அவருக்கு ஒரு பொண்ணு, ஒரு பையன். அவருக்கு ஆயுசு கலந்து அவ்வளோதான் போல இருக்குது. திடீர்னு இறந்துட்டார்னா நோய் வாயில்படலைங்க. நோய் வாயில்பட்டால் தான் பாவங்க. கால் உடைஞ்சா தான் பாவம். வேறு ஏதாவது பிரச்சனை நோய் வாயில்பட்டு 5 வருஷம் 3 வருஷம் இருந்தால் தான் பாவம். திடீர்னு ஹார்ட் அட்டாக் மாதிரி அவருடைய பையன் இறந்துட்டார். இறக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவருக்கு 40 வயசு பக்காகுது திடீர்னு. அப்போ அவர் ஆயுசு காலம் முடிச்சிருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான் கடவுள் எழுதியிருக்காரு அவருக்கு. இதுதான் உண்மை. சத்திய நேர்மை தரும் பிரகாரம் நடக்கணுங்க. உண்மையாக இருக்கணும். உழைச்ச காசு. என் பொண்ணு எம்எஸ்சி பிஹெச்டி டாக்டரேட் பண்ணி இன்னொரு டிகிரி ஏதோ பண்ணியிருக்கு. இப்போது பாம்பேயில் பெரிய காலேஜில் டீனாக இருக்குது. டீன் அந்த காலேஜ், மெடிக்கல் காலேஜினுடைய டீனாக இருக்குது. பயங்கர நல்ல சேலரி இருக்குங்க. பிளேட்லாம் போகுது, பிளேட்டில் தான் வருது. நல்லா சூட்சமாக இருக்குது. அதுக்கு 2 பசங்க இருக்காங்க. எப்படிங்க? அவங்க அப்பாவும் நல்லா இருக்கார், அவங்க அம்மாவும் நல்லா இருக்காங்க, இன்னும் நல்லா மகிழ்ச்சியாக இருக்காங்க. இதுக்கு என்ன காரணங்க? பாவக்காரியங்கள் இவ்வளவு செய்யலை. எந்த மங்கையை அவங்க அப்பா கட்டி பிடிக்கலை. எந்த மங்கையில் அவர் போய் இச்சுங்கிறதெல்லாம் பண்ணலை. சத்திய நேர்மை தர்ம பிரகாரம் வாழ்ந்தவர் அவர் அப்படின்னு சொல்ல வர்றேன். உண்மை எப்பவுமே ஜெயிக்குங்க. போய் ஜெயிக்கவே ஜெயிக்காது. கண்ணு முன்னால் பார்ப்பீங்க. பாவம் செஞ்சவன் நெஞ்சை தட்டிகிட்டே திரிவான். ஒரு நாளைக்கு கூனி குறுகி டிச்சில் விழுந்து, அதோடு சரிங்க, டிச்சில் விழுகிறதோடு சரி நோய் வேல்பட்டுருவான். பாருங்கள். கொஞ்சம் நான் எதுக்காக இதெல்லாம் சொல்ல வரேன்னா, பாவத்தை சேர்த்தக்கூடாது. நம்ம வாழ்கிறதே கொஞ்ச நாள் தான். எதுக்கு பாவத்தை சேர்த்தணும்? உழைக்கிற காசு கிடைச்சா போதுமல்ல. உழைச்சி பாடுபாடு பண்டு புடி செய்யி. ஒரு முதலாளி சரிங்க, அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ரொம்ப பெரிய வீடியோ போயிடும். சரிங்களா? உண்மையாக இருக்குன்னு சொல்ல வரேங்க. உண்மையாக இருந்தாங்க வாழ்க்கையில் ஆரோக்கியமாக இருக்கலாம். உடம்புல எந்த வியாதியும் வராது, எந்த சீக்கும் வராது, அதெல்லாம் வராது. உண்மையாக இருந்தால் போதும். உண்மையாக இருந்தால் எந்த சீக்கும் கடவுள் கொடுக்க மாட்டார். தூசி மாதிரி தட்டி விட்டுருவார். நம்மளுக்கு தூசி அட்டாக் ஆகுதுன்னா நமக்கே தனியாக ஒரு சின்ன ஃபேன் வந்துடுங்க ரோட்டில் போகும்போது. அந்த மாதிரி இறைவன் பார்த்துக்குவாருன்னு சொல்ல வர்றேன். நான் முருகனுடைய பக்தனுங்க. இனிமேல் குளிச்சுட்டு பூஜை புனிஸ்காரமெல்லாம் பண்ணணும். பாருங்கள், நம்ம காஸ்டி மேலே கிடக்குது பாருங்கள். வச்சுட்டுங்களா? ஓகே, பாய்.